வணக்கம். உலகிற்கு உணவளிக்கும் என் விவசாய சொந்த பந்தங்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேலூரில் இரும்புலிச்செங்குளம் என்ற இடத்துல ஒரு சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். அதை பற்றின டீட்டெயில்டு தான் நம்ம இந்த வீடியோவில் முழுவதும் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போந்தான் நாங்கள் போடுற சோலார் சம்மந்தமான அனைத்து வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கிடலாம். இது வேலூர் மாவட்டம் அமிர்தி என்னும் இடம் இருக்குது. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பம்ப் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் ஒரு தண்ணி டீட்டெயில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. மற்ற டீட்டெயில் நான் சோலார் போட்டிருக்கோம். நமக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால நமக்கு இந்த இது போட்டுக்கலாம்னு ஐடியா பண்ணாங்க. எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க? சோலார் போட்டு எங்களுக்கு பிடிச்சிருந்தது, அதுல நம்பர் இருந்தது. அந்த நம்பருக்கு நாங்க கால் பண்ணோம். ஒரு 1 வீக்ல போட்டு தராங்க. வேலையெல்லாம் சுறுசுறுப்பா சும்மா எறும்பு மாதிரி பாக்குறாங்க. குறையெல்லாம் இல்ல. 3 ஹவர்லயே நமக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்து தண்ணியை எடுத்து ஆமாண்ணா நம்ம சந்தோஷமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. நாங்க இந்த அளவுக்கு வருமானம் எதிர்பார்த்ததும் ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனான ஒரு ரிசல்ட். தைரியமா மத்த கஸ்டமருக்கு நாங்க நல்லது சொல்றோம், செஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அமிர்தி பக்கத்தில் இரும்புலிச்செங்குளங்கிற ஒரு ஏரியா, ஒரு ஜவ்வாது மலை அடிவாரம் அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக இது திருவண்ணாமலையிலேருந்து பக்கம்தான், பட் ஆனால் இது மாவட்டமாக பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம். இங்கே ஒரு மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 2 ஏக்கர் கிட்ட இருக்குது விவசாய நிலம். ஸோ அங்கேயே ரூம் எல்லாமே கட்டியிருக்கிறாங்க. ஸோ இங்கே தங்கியிருந்து விவசாயம் பார்த்து நம்ம மகசூல் எடுக்கணுன்ட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்தம் ஒரு 350 அடி அந்த அளவில் போர்வெல் போட்டிருக்குறாங்க. ஆனால் நாங்கள் அவங்களுக்கு கேட்டது எனக்கு நல்ல தண்ணி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 280 அடியில் மோட்டர் நிப்பாட்டி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம். இந்த 280 அடிக்கு நாங்கள் அவங்களுக்கு சஜஷன் பண்ணது ஏன்னா அவங்கள்ட்ட பட்ஜெட்டும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நம்ம 1 HP மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துக்கிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களும் சரி, ஏன்னா பட்ஜெட்டும் அதிகமாகவும் இல்லை, ஆனால் விவசாயமும் பார்க்கணும், அவங்க இடத்த பயன்படுத்தணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் 280 அடிக்கு பார்த்திங்கன்னா 1 HP மூலிமா ஒரு ஆரஞ்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்களுக்கு இப்போ மேல் மட்டத்தில் ஒரு 90 அடியில் நல்ல தண்ணி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்த தண்ணி போதுமானதாக இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா மெக்வின் டிரைவு, மெக்வின் மோட்ரு பம்பு இதெல்லாமே பயன்படுத்தியிருந்தோம். இந்த மெக்வின் டிரைவ் உங்களுக்கு 3 வருஷம் வாரண்ட்டி வந்துடும். மெக்வின் மோட்டரும் உங்களுக்கு 3 இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும். இது போக நம்ம எப்பவும் போல் ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். ஹைலி எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர்னால் ஒரு 6 அடி உயரம் வந்துடும் ஸ்ட்ரக்சர். அதில் இடி தாங்கி எல்லாமே போட்டு கொடுத்துருந்தோம். பேனல் நம்ம பயன்படுத்தியிருக்க பேனல் பார்த்திங்கன்னா UTLல 400 வாட்ஸ் பேனல் பண்ணி பயன்படுத்தியிருக்கிறோம். ஸோ நம்ம இது மலை அடிவாரங்கிறதுனால அது போக நம்மளோட இன்ஸ்டாலேஷன் மோஸ்ட்லி எல்லா இன்ஸ்டாலேஷனுமே பார்த்திங்கன்னா மோனோ பேனலாகவே நம்ம கொடுத்துருவோம். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு க்ளவுடியாக இருந்தால் கூட தண்ணி அவுட்புட் நல்லா வருங்கிறதுக்காண்டி. இந்த தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 இன்ச் டெலிவரி. பட் வர்ற இடம் 280 அடியில் நாங்கள் மோட்டர் நிப்பாட்டி கொடுத்துருந்தோம். இது காலையில் மதியம் ஒரு 1 மணிக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துட்டோம். அதை பற்றின டீட்டெயிலே இவங்க சொல்லுங்க. வணக்கம்ண்ணே. இது எந்த ஊர்ண்ணே? இது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம போலூர் தாலுகால இரும்புலி வில்லேஜ். இப்போ நம்ம எதுக்காக சோலார் போட்டிருக்கோம்? நம்ம இங்க கரண்ட் வசதி இல்லாததுனாலையும் இப்போ நமக்கு கரண்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கிறதுனால நமக்கு இந்த இது போட்டுக்கலாம்னு ஐடியா பண்ணாங்க. நீங்க எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணீங்க? சோலார் போடுறது யூடியூப்ல சகலகலா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல அவர் சொல்லும்போது அவர் டெஸ்டிங் ஒரு இடத்துல பார்த்தோம். அவர் பார்த்தது விஷயம் யூடியூப்ல பார்த்தது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதுல நம்பர் இருந்தது. அந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணோம். கால் பண்ணதுக்கு சைட் விசிட் பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போன பிறகு நமக்கு அவர் நேரில் பேசினாரு. இவ்வளோ இது வேணும், உங்களுக்கு எந்த அளவுக்கு அடியில் தண்ணி வேணும் அப்படிங்கிற என்ன அளவு அப்படிங்கிறதெல்லாம் கேட்டாரு. எல்லா டீட்டெயிலும் நாங்களும் சொன்னோம். அதன் பிறகு அவர் விசிட் பார்த்த பிறகு எங்களுக்கு ஒரு டேட் சொன்னாரு. ஒரு 1 வீக்ல போட்டு தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்டான டைமுக்கு வந்தாங்களா? டைமுக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்தாங்க. அதே சமயம் அவங்க செய்யற வேலையும் அவங்க கொண்டு வந்த மெட்டீரியலும் நல்ல தரமாவும் சிறப்பா வந்தது. வேலை எப்படின்னு பார்த்தாங்க நம்ம பசங்க? வேலையெல்லாம் சுறுசுறுப்பா சும்மா எறும்பு மாதிரி பாக்குறாங்க. குறையெல்லாம் இல்ல.
அதே சமயம் நமக்கு வந்து அந்த நேரம் வந்து ஒரு நாள் ஆகுன மாதிரி சொன்னாங்க. ஆனா வந்து ஒரு 3 ஹவர்லயே நமக்கு அந்த வேலையை முடிச்சு கொடுத்து தண்ணியை எடுத்துக்காம தண்ணி அவுட்புட் உங்களுக்கு போதுமானதா இருக்கானே? ஆமாண்ணா போதும். இப்போ வந்துட்டு நம்ம சந்தோஷமா, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இதை வச்சு உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்க விவசாயம் பண்ண முடியும் உங்களால. நாங்க இந்த அளவுக்கு வருமானம் எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தது ஒரு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனான ஒரு ரிசல்ட். தைரியமா வந்துட்டு மத்த கஸ்டமருக்கு நாங்க நல்லது சொல்றோம், செஞ்சுக்கலாம், சரி, நம்பி செய்யலாம். சரி, ஓகே, நாங்க தருவோம். ஓகே, தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி.